குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் பேக். நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். அண்ட் என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மாதம், இட் வாஸ் நியர் அபவுட் மோர் தென் 1 month அப்புறம் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணேன். பிகாஸ் ஐ ஹாவ் சம் கமிட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்ராட் போயிருந்தேன். ஸோ கேம் பேக் அண்ட் it had a very wonderful time. Okay, so focusing back to our work. Okay, I hope உங்களுக்கு அனாலிசிஸ் கிடைச்சிருக்காது. இருந்தாலும் I tried my level best to give a very good calls. Okay, ஸோ வளவள குழப்பம் பேச வேண்டாம். ஸோ டைரெக்டாக நம்ம அனாலிசிஸ்குள்ளே போவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணுச்சுன்ட்டு நான் கிளியராக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான கால்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நம்ம வந்து 24,400 கால் வந்து என்ன சொல்லியிருந்தோம், 200 மேலே வாங்க சொல்லியிருந்தோம். 24,400 கால் 200 மேலே வாங்க சொல்லியிருந்தோம். 950 955 மார்னிங் கொடுத்தோம். அட் வெண்ட் கண்டினியூஸாக அது போயிட்டு இருந்தது. அண்ட் இட் மேட் ஹை அப்ராக்சிமேட்லி அரவுண்ட் 289. ஓகே, 289 வரைக்கும் அது மேலே போச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 122 120 132 ப்ளஸ்ன்னு முதலே போட்டாச்சு. ஓகே, ஐ மீன் சாரி, இது ஒரு புட்டு. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கம் பேக். எங்கே போச்சுப்பா அது? ஓகே ஃபைன், ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ டார்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் 239 நம்ம போட்டிருந்தது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டார்கெட் எக்ஸ்பெக்டட் இஸ் 239, பட் இட் வெண்ட் அப் டு 289. ஓகே, ஸோ அங்கே நம்ம ஒரு 89 பாயிண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணோம். இது வந்து இதில் இது கால் சைடில் மார்னிங்கில் இருந்தது. அண்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணோம், தென் ஹீரோ ஜீரோ கால் கிளியராக கொடுத்துருந்தோம். பாருங்கள், ஹீரோ ஜீரோ எதில் கொடுத்துருந்தோம், புட்டு 24,700 புட்டை எடுங்க, 102க்கு மேலே தான் எடுக்கணும். டில் தட் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன், டில் தட் நோ புட்ஸ், அதுக்குள்ளே புட்ஸ் போகாதீங்க. அண்ட் தட் இஸ் 122 128 132 ப்ளஸ்ன்னு போட்டேன். ஸோ எக்ஸ்பெக்டட் அ வெரி குட் மூவ் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். அண்ட் கிளியர் கட்டாக மெயின்டைன் ஸ்டாப் லாஸும் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருந்தேன் பாருங்கள், 102க்கு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் 84. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 18 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நான் வந்து கொடுத்துருந்தது. 84 94 அண்ட் ஓகே எஸ் ஓகே. ஸோ 18 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். இதுவும் சொல்லியிருந்தேன், ஸ்கேரர் வந்து எப்போ வேணால் எக்ஸிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 25 பாயிண்ட்ஸ் அது மூவ் ஆயிருச்சு. இங்கே பாருங்கள், 102ல இம்மீடியட்டாக ஆக்டிவேட் ஆச்சு. டார்கெட் 1 வித்தின் செகண்ட்ஸில் நம்ம ஹிட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் டார்கெட் 1 வித்தின் செகண்ட்ஸ் ஹிட் பண்ணிட்டோம். அண்ட் டார்கெட் 2 ஹிட் ஆச்சு, கொஞ்சம் டார்கெட் 3யும் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இட் வாஸ் எ வெரி ஃபென்டாஸ்டிக் மூவ். அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாருங்கள். தென் வாட் வி டிட், made a high of 222 from 102. ஸோ 102லேருந்து நம்ம எவ்வளோ கொடுத்தோம், 222 வரைக்கும் போச்சு. யோசிச்சு பாருங்கள், 102லேருந்து 222. ஸோ இதில் நம்ம ஒரு 120 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 89 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ டோட்டலாக 209 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். கிளியர் கட் நான் இந்த கால்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் இந்த கால்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணீங்களோ கங்க்ராட்ஸ். அண்ட் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலையோ, இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராமோட லிங்க் போட்டிருக்கேன். கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஓகே, இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக உங்களுக்கு 209 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால் சைடில் ஒரு கேப்சர், புட் சைடில் ஒரு கேப்சர், ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட் ரெண்டுமே நான் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் வரைக்கும் கிளியர் கட்டாக இதில் சொல்லியிருந்தேன். 230 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட்டும் போட்டிருந்தேன். ஈவன் தோ இட் மேட் அ ஹை ஆஃப் 222. ஓகே, ஸோ 8 பாயிண்ட் இங்கே கிளியர் கட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள், ஜஸ்ட் 8 மோர். ஸோ வெறும் 8 பாயிண்ட் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஜஸ்ட் 8 மோர். இங்கே பாருங்கள். ஸோ இன்னைக்கு மொத்தமாக ஒரு சூப்பரான மூவ். யாராவது ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணியிருந்தாங்களும் 209 பாயிண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ணுங்கன்னு சொல்ல, ஒரு 150 பாயிண்ட் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தா கூட அட்லீஸ்ட் கூட மேட் அரவுண்ட்
10,000 rupees in today's trade. Okay, ஸோ சேஃபாகவும் கொடுத்துட்டேன், டார்கெட்டும் கொடுத்துட்டேன், ஸ்டாப் லாஸும் கொடுத்துட்டேன், அண்ட் வி மேட் அ வெரி குட் ப்ராஃபிட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, ஸோ again I am telling, this is of free of cost. So it is just like a open book. ஸோ யார் வேணால் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் வெதர் we are giving a right thing or not. நிறைய இடத்துல பணத்தை வாங்கி உங்களுக்கு they are giving the calls. We are not doing that. Okay, we are just simply sharing our views. Okay, anyway, so I hope உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம நாளைக்கு உண்டான அனாலிசிஸில் என்ன பண்ண போகுது. ஸோ உங்களுக்கே தெரியும், உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட ஒரு 5 minute சார்ட். ஓகே, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டவுன் சைடு மூவ்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த 347-48க்கு அப்புறம் ஒரு பவுன்ஸ் இருக்குது. திரும்ப அந்த பவுன்ஸ் அகைன் இட் கேன் ரீச் அப் டு 700. இந்த பவுன்ஸ் எப்போ வேணால் வரலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த பவுன்ஸ் எப்போ வேணால் வரலாம். ஒரு பவுன்ஸ் இருக்குது, திரும்ப மேலே போகும் மார்க்கெட். ஓகே, ஸோ இம்மிடியேட்டாக அவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட்டில் ஃபால் ஆகாது. ஒரு பவுன்ஸ் இருக்குது, கிளியராக சொல்லிடுறேன். பிகாஸ் திஸ் இஸ் இந்த 400லேருந்து 338 இருக்கிறது வெரி வெரி க்ரூஷியலான சப்போர்ட் ஜோன். ஓகே, மார்க்கெட்டில் ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் இருக்குது. ரைட், ஓகே, நீங்கள் எப்போ பியூரான கால் சைட் போகணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு. பட் ஸ்டில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கால்ஸ் மேலே அப்சைட் சிஇ சைடு எப்போ போகும்னா, மார்க்கெட் ஹேஸ் டு கிராஸ் திஸ் ஒன் 647. 647க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால் சைட் போங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 705. 705க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தென் அகைன் டார்கெட் இஸ் 24,827. ஸோ பாருங்கள், இந்த மூவ் எப்போ வேணால் வரலாம். திரும்பவும் சொல்லிட்டேன். ஸோ ஃபார் மோர் இன்ஃபோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராமில் நான் சொல்லிவிடுவேன். ரைட், சப்போஸ் மார்க்கெட்லேயே நாளைக்கு ஒரு கேப் அப் ஆயிடுச்சு மார்னிங்கில், ரைட், அவசரப்படாதீங்க. ஆக்சுவலி மேலே நிறைய ஆர்டர்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், மேலே நிறைய ஆர்டர்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் சோ மெனி ஆர்டர்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கிராப் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, இதை பற்றி நீங்கள் எப்படி அந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு மார்க்கெட் ரியாக்ட்ஸ், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கணும், எந்த டார்கெட் வரைக்கும் வைக்கலாம், எவ்வளோ ரேஷியோவில் வைக்கலாம், இது எல்லாமே நம்ம கிளாஸை கண்டக்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 1 month முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், கிளாஸ் வந்து நம்ம 5th செப்டம்பர்லேருந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கிளாஸ் 5th செப்டம்பர்லேருந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னென்ன சொல்லித்தர போகிறோம், இட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மை வெர்ஷன் வில் பி 2.0 3.0ன்னு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 3.0 வெர்ஷன், அப்கிரேடட் வெர்ஷன். ஓகே, இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, A to Z கற்றுக்க போகிறோம், இன்க்ளூடிங் ஏஐ. ஸோ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், நம்ம நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எப்படி ஏஐ யூஸ் பண்ணி, ஏஐ டூல் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறது நம்ம கற்றுக்க போகிறோம். அண்ட் ஸோ மெனி சீக்ரெட்ஸ் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான இருக்குது ஏஐ. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க, நோ ப்ராப்ளம், கற்றுக்கிற வரைக்கும்லாம் ஓகே. பட் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க, நிறைய லாஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க, நிறைய லாஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்னடா நான் கற்றுக்கிட்டது தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இது வந்து கடந்த ஒரு 3-4 ஒரு சொல்கிறது உங்களுக்கு 2-3 பேட்சஸாக இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு ட்ரேடராக இருந்தால் ஸ்டாப் லாஸ் வாங்கும். ஓகே, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் the main thing is that minimize your loss and maximize your profit. அது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 10 days 5th செப்டம்பர்லேருந்து 14 செப்டம்பர் வரைக்கும் நமக்கு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் இதோட முடியாது. அடுத்த ஒரு 5 days நான் உங்களோட லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், லைவ் மார்க்கெட்
லைவ் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். அண்ட் தட் லைவ் மார்க்கெட் ட்ரேடிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் 9:30. என் கூட நீங்கள் ஆன்லைனில் கனெக்ட் ஆக போகிறீங்க. ஆன்லைனில் அடுத்த ஒரு 5 டேஸ் ஆஃப்டர் 14th அப்புறம் 5 டேஸ் நம்ம ஆன்லைனில் உட்கார போகிறோம். மார்னிங் 9:30 till 3:30. ஓகே. ஸோ 9:30 till 3:30 நம்ம மார்க்கெட்டில் லைவில் உட்கார போகிறோம், லைவில் லேர்ன் பண்ண போகிறோம், லைவில் ட்ரேட் எடுக்க போகிறோம் அண்ட் லைவில் ப்ராஃபிட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் வெரி வெரி பிக்கஸ்ட் திங் நான் வந்து இந்த பேட்சில் நான் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ ஏன் எடுக்கிறோன்றதும் தெரியும், எதனால் எடுக்கிறோன்னு தெரியும், எந்த டார்கெட்டுக்கு எடுக்க போகிறோன்றது தெரியும். ஓகே. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஃபேண்டாஸ்டிக் செஷன். திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் செஷன். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் கற்றுக்க போகிறீங்க. அதை நான் ப்ராக்டிக்கலாகவும் காட்ட போகிறேன். ப்ராக்டிக்கலாக காட்டின அப்புறம் டைரெக்டாக ப்ராக்டிக்கல் உங்களுக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து அடுத்த ஒரு 5 நாள் 5 டேஸ் என்ன பண்ண போகிறோம், லைவ் மார்க்கெட்டில் 9:30லேருந்து 3:30 வரைக்கும் நான் உட்கார போகிறேன். உங்களுக்கு நான் அந்த விஷயத்த கற்றுக் கொடுக்க போகிறேன். இதில் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். ஸ்பெஷலி ஐ ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸ்பெஷலி வில் ஃபோக்கஸ் ஆன் நிஃப்டி. ஓகே. அதர்வைஸ் வி வில் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாக்ஸ், வில் ஃபோக்கஸ் ஆன் என்ன சொல்கிறது உங்களுக்கு நாட் ஓன்லி இந்தியன் மார்க்கெட், வி கோனா லேர்ன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஓகே. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டாக இருக்கும், கிரிப்டோவாக இருக்கட்டும். ஓகே. ஸோ எவ்ரி திங் வி கோனா லேர்ன். ஸோ இட் இஸ் எ பண்டில் ஆஃப் நாலேஜ். ஓகே. ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு 5 நாள் கற்றுக் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எஸ், கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு தான் போகிறேன். இது இவ்வளோ கொடுத்த அப்புறமும் இல்லை சார் எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்குண்டான மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம வந்து தனியாக நம்ம அது என்னன்றதை நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் ரெகுலர்லாம் எடுக்க மாட்டேன். ஆஃப்டர் அ லாங் டைம் because of your personal request, 5th September we gonna start our session. Okay. So do register. Okay. So do register பண்ணுங்க. Now the question is, சார் எவ்வளோ சார் இருக்க போகுது இதோட ஃபீஸ்? ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், this fee is 29,999. ஓகே. ஸோ 29,999 is our fee. ஓகே. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்ராக்சிமேட்லி 29,999 ஃபீஸ். ஸோ என்ன பண்ணணும்? ஸோ நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் நம்பர் 7777993257. ஓகே. இந்த 29,000 ஃபீ, ஓகே, 29,999, இந்த 29,999 ஃபீஸ் நீங்கள் கொடுக்கறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எவ்வளோ லாஸ் எடுத்துருப்பீங்க, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் நம்ம ஹிட் பண்ணியிருப்போம். இவ்வளோ வருஷத்தில் நம்ம படிக்காமல் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்போம். ஆனால் இனிமேல் அது நடக்காது. ஏன்னா நாட் ஒன்லி ஐ எம் கோயிங் டு டீச் யூ, ஐ எம் கோயிங் டு ட்ரேட் அலாங் வித் யூ. உங்கள் கூட நானும் ட்ரேட் எடுக்க போகிறேன். இன்றைக்கி பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம், ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஓகே. இட் கோயிங் டு பி எ வெரி ரியலிஸ்டிக் செஷன். ஏன்னா மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்க போது நீங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறீங்க. அண்ட் we gonna see in our ஸ்க்ரீனில் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கணும்ன்ட்டு, அந்த இடத்துல நான் எடுப்பேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டீச் யூ த சேம் திங் வேர் ஐ எம் கோயிங் டு டேக் த ட்ரேட். ஓகே. ஸோ நம்பர் சொல்லிட்டேன், 7777993257. நீங்கள் இதில் ஜிபே ஆர் உங்களுக்கு பேடிஎம், ஃபோன்பே என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. ஸோ திஸ் நம்பர், ஓகே, இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், 7777993257. முடிச்ச அப்புறம் பேமெண்ட் பண்ண அப்புறம் இந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் இதே நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆன் 3rd of September நம்ம ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் 3rd of Septemberல நம்ம குரூப்பில் ஃபார்ம் பண்ணிவிட்டு on 5th September நம்ம குரூப்போட லிங்க் அதில் ஷேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, சார் ப்ளீஸ் ரெக்கார்டிங்ஸ் கொடுங்கன்ட்டு. ஸோ சாரி, ரெக்கார்டிங்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஏன் ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னா, பிகாஸ் வி ஃபீல் தட் அவர் ரெக்கார்டிங்ஸ் இஸ் பீங் சோல்ட் இன் த மார்க்கெட். ஓகே.
ஸோ நீங்க லைவா வாங்க, லைவா ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வில் லேர்ன் அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். நெறைய விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். வெதர் இட் இஸ் a ரைட் திங் ஆர் ராங் திங். ஸோ பிகாஸ் ஐ am a 11 plus years experience in the stock market. ஓகே. ஸோ லேர்ன் பண்ணுங்க. ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 10+5 இந்த 15 டேஸ்ல உங்களோட ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கும். யூ கோன் லேர்ன் எவ்ரி திங், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங், ஓகே, அண்ட் ஃபியூச்சர்ஸ், ஹெட்ஜிங், ஓகே. ஸோ எவ்ரி திங் யூ கோன் லேர்ன், எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இந்த பர்டிகுலர் செஷன். ஓகே. ஸோ டோன்ட் மிஸ் இட். Again I'm telling, don't miss it. Okay, because இந்த மொமெண்டம், இந்த மொமெண்ட் ஐ மீன் சொல்ல போனால் இந்த மொமெண்ட் அடிக்கடி உங்களுக்கு வராது, கிடைக்காது. ஓகே. அண்ட் மோர் இன்ஃபோ நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, நீங்கள் குரூப்பில் பார்ப்பீங்க. ஸோ மிஸ் லதா மேம் அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ தே வில் கைட் யூ. ஓகே. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் மை கிளாஸோட பற்றி உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஸோ ஒரு பெண்டிங் இங்கே இருக்குது. அண்ட் ஒய் இட் இஸ் ஹேப்பனிங் உங்களுக்கே தெரியும். ட்ரம்ப்போட டேரிஃப் உங்களுக்கு தெரியுமா? ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே அதிகமான டேரிஃப் கரண்ட்லி இப்போ இந்தியா மேலே இருக்குது, 50%. நீங்கள் போய் பாருங்கள், டேட்டா எடுத்து பாருங்கள். ஏஷியாலே இப்போ அதிகமான டேரிஃப் இந்தியா மேலே இருக்குது. இந்தியா இஸ் அண்டர் கோயிங் வெரி டஃபஸ்ட் செஷன். பட் டோன்ட் வரி. ஓகே, அவர் டிப்ளமேட்ஸ் ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட்லி. ஓகே. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும். அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் டவுன் சைடு வந்தது, ஒரு அப் சைடு போச்சு. நீங்கள் கால் சைடு போயிருப்பீங்க, திரும்ப டவுன் சைடு வந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டவுன் சைடு அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு as a hero zero. ஸோ வேர் டு என்டர் and where to book the profit, everything we gonna learn in our session. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்க போகுது? ஸோ மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ நார்மலி வி எக்ஸ்பெக்ட் எ கேப் டவுன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேப் டவுன் மார்க்கெட். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் 463க்கு மேலே போச்சுன்னா நல்லா பாருங்கள், கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல எங்கேயா சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒன்ஸ் மேலே 463க்கு மேலே போச்சுன்னா there is a high chance it will go up to 593. திரும்ப சொல்கிறேன், 593 போகும். 593 ஒரு புல் பேக். 593 அப்புறம் இந்த இடத்துல வேணால் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தீஸ் ஆர் எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட ஸ்பெஷல் ஜோன். இங்கே தான் அவங்க ட்ரேட் ஆக்டிவேட்டே பண்ணுவாங்க. ஸோ நார்மலி இந்த ஜோன், அதாவது இது என்ன ஜோன் நீங்கள் பாருங்கள், இது என்ன ஜோன், கீழே இருக்க ஜோனை எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் 24,424 and 24,373. ஸோ இந்த ஜோன் பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட், 2 சப்போர்ட், 3, 4. வி ஹாவ் த ஃபோர் சப்போர்ட்ஸ் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 4 சப்போர்ட்டில் மார்க்கெட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் 463 மேலே போச்சுன்னா அண்ட் 593 வரைக்கும் இருக்கும். அண்ட் 593க்கு அப்புறம் லாஸ்ட்டாக இருக்க நம்மளோட அப்சைட் ஜோன் வந்து 24,647 and 24,617. This is our last zone. Okay, so marketல there is high chance that it can go in this zone. Okay, marketல இந்த ஜோனுக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ, அவசரப்பட்டு நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணாதீங்க. ஐ வில் அனலைஸ் ஃபார் யூ, ஃபார் ஆல் அவர் டார்க் ஹெவன் டீம் மெம்பர்ஸ். ஓகே, யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவர் டார்க் ஹெவன் ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி நான் போடுறேன். ஸோ பாருங்கள், ட்ரேடை எடுக்கணும்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். அதர்வைஸ் ப்ளீஸ், நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் எடுக்க தெரியும், யூ ஆர் லேர்னிங் வெரி வெல்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் வெரி வெல் கான்ஃபிடென்ட்லி யூ கேன் டேக் த ட்ரேட். ஓகே, ஸோ நோ ஃப்ரீ குரூப் உங்களுக்கு 209 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ மார்க்கெட்டில் புட் சைடு அப்போ போகணுன்னா நல்லா சொல்கிறேன், 338க்கு கீழே போனால் தான் உங்களுக்கு புட்டு வரும், இல்லைனா வராது. திரும்ப சொல்கிறேன், 338 கீழே புட்டு வரும்.
புட்டு வந்துருச்சுன்னா இட் வில் பி வெரி குட் ஃபால் அப் டு 164. ஸோ இது வந்து குரூஷியல் ஜோன். இங்கே என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போச்சுன்னா இட் வில் பி a வெரி குட் கால் சைட். இங்கே போச்சுன்னா இட் வில் பி a வெரி குட் புட் சைட். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன். இந்த ஜோன் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த ரெண்டுமே என்ன லெவல் 24,347 அண்ட் 24,338. ஓகே, ஸோ முக்கியமான ஜோன்ஸ். கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இண்டல்ஜ் வித் பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி தான் ஐ வில் டெல். பட் மோர் ஓவர் நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருக்கிறனால, வீக்லி இருக்கிறனால தெர் வாஸ் நோ இஷ்யூஸ். நல்ல விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸ்பைரிஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. திரும்ப சொல்கிறேன், எக்ஸ்பைரிஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. நிஃப்டியோட எக்ஸ்பைரி இப்போ டியூஸ்டே மாறிடுச்சு. ஓகே, அண்ட் நம்மளோட சென்செக்ஸோட எக்ஸ்பைரி தர்ஸ்டேவாக மாறிடுச்சு. ஓகே, திரும்ப சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. வீக்லி எக்ஸ்பைரி இஸ் பீன் சேஞ்ச் டியூஸ்டே ஃபார் நிஃப்டி அண்ட் தர்ஸ்டே ஃபார் என்னது சென்செக்ஸ். ஸோ இட் இஸ் வெரி குட். ஒரு நல்ல விஷயம்தான். பிகாஸ் நார்மலாக என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்பைரிக்கு அதாவது எப்போ ஓப்பன் ஆகுதோ அங்கேருந்து ஒரு 3 நாள் கேப் கிடச்சிருது. நார்மலாக இதான் நடந்துட்டு இருந்தது. தேர்ஸ்டே எக்ஸ்பைரி வைக்கிறாங்க. ஓகே, ஃப்ரைடே ஒரு நாள் ஓப்பனிங் செஷன். ஃப்ரைடே ஓடிடுச்சா, சாட்டர்டே சண்டே. ஸோ தீட்டா டிகே வந்து செல்லர்ஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. பட் நவ் டியூஸ்டே எக்ஸ்பைரி இருக்கனால உங்களுக்கு வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு 3 நாள் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் பையர் சப்போர்ட். அண்ட் செல்லர்ஸ் தே ஹாவ் சாட்டர்டே சண்டே, அது இருந்துட்டு போது மண்டே டியூஸ்டேன்னு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் அ ஈக்குவல் பேலன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஐ ஹோப் இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு டிசிஷன் தான், ஸ்பெஷலி வித் நிஃப்டி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் மை வீடியோ. ஸோ யாரெல்லாம் கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் நீங்கள் பேமெண்ட் சீக்கிரமாக பண்ணுங்கள். பிகாஸ் சீட்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். நான் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி பழைய பேட்சஸ்க்கும் தெரியும். ஐ ஆம் ஒன்லி எக்ஸ்பெக்டிங் ஒன்லி 15 சீட்ஸ். ஒன்லி 15 தான், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு மேலே தயவு செஞ்சு நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 4-5 பேர் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ we are left over only with 11 seats. Okay, so 11 மெம்பர் தான் நான் ட்ரெயின் பண்ண முடியும். பிகாஸ் டைம் இஸ் வெரி ஷார்ட். அண்ட் வாட் இஸ் த டைமிங்? நைட் 8 PM to 10 PM. உங்களால் இது அவைலபிள் முடிஞ்சதுன்னா மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 8 PM to 10 PM. ஸோ இந்த PM டெய்லி ஃப்ரம் 5th September to 14th September வரைக்கும் நம்ம இந்த டைமில் நம்ம மீட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டைமில் நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வி யூஸ் ஏஐ. உங்கள் முன்னாடி நான் ஏஐ ப்ரோக்ராமிங்கை நான் போடுவேன். அண்ட் ஈவன் டுமாரோ இன் மை டுமாரோ வீடியோ ஹவு திஸ் ஏஐ ஒர்க்ஸ்ன்ற ஒரு சின்ன ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ அண்டில் அண்ட் அன்லெஸ் தேங்க்யூ, பை பை அண்ட் ஹாவ் அ குட் டே. அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இட் இஸ் நாட் பை ஃபோர்ஸ். தெர் ஆர் மெனி இன்ஸ்டியூட்ஸ் விச் தே டீச். பட் how much people recognize, எத்தனை பேர் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, we are having a free team and in the freelyum we are giving this much of points calls. Okay, so thank you once again and have a good day. And we'll meet you tomorrow with a new analysis along with the full syllabus and நம்மளோட ஏஐயோட 2-3 screenshots I will share you. Okay, so I hope you love it. Okay, thank you, bye bye and have a good day and see you tomorrow with a new analysis. Thank you, bye bye and cheers, love you all, bye bye.